ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம மூன் அகாடமிலேருந்து குரூப் 4 தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமா 100 நாள் வகுப்பை நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். வெற்றிகரமா ஒரு வாரம் முடிஞ்சது. அதற்கான ஷெடியூலும் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்த வாரத்துக்கான ஷெடியூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். போன வாரம் 5 நாள் கிளாஸஸ் நம்ம பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள்ல 6 நாள் வகுப்பை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணுங்க, ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றதுனால குவாலிட்டி இருக்காது, நல்லா நடத்த மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல பணம் கட்டி படிச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிளாஸஸ் குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள் யாராச்சும் படிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு குரூப் 4 தேர்வுல வெற்றி அடைகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த ஃப்ரீ கிளாஸஸ் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். எங்களால தொடர்ந்து எல்லா வகுப்புகளையும் ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு முக்கியமான விஷயம், நீங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ். எல்லாருமே டெஸ்ட் பேட்சஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு இல்லை இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலையும் ஃபாலோ பண்ணிட்டு டெஸ்ட்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க குரூப் 4 எக்ஸாம்ல 100% வெற்றி அடையலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஷெடியூல் பார்த்துடலாம். இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா என்ன டேட் அப்படின்னா 7ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி. ஓகேங்களா? அதாவது செகண்ட் வீக். ஃபர்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணிட்டோம், செகண்ட் வீக் நான் ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸஸ் முடிஞ்சது. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட், மூன் அகாடமில பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா குரூப் 4 ஃப்ரீ கிளாஸஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல எல்லா வீடியோஸும் இருக்கும். பார்க்காதவங்க அதுல போயிட்டு கிளாஸஸ் ஒன்னொன்னா பார்த்துட்டு பாருங்க. இப்போ செகண்ட் வீக் கிளாஸஸ், செகண்ட் வீக் ஷெடியூல் இதுல என்ன பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி வர்ற மண்டேல இருந்து 11 சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வகுப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் வகுப்பு பாருங்க, மண்டே 7ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி அண்ட் அதுல என்ன நடத்த போறாங்க அப்படின்னா ஷெடியூல் அண்ட் பார்ட்ஸ். ஷெடியூல் அண்ட் பார்ட் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கன்ஃபார்முங்க. கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அது எல்லா இயர்லயுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 8ஆம் தேதி டியூஸ்டே என்ன அப்படின்னா யூனிட் 5 தமிழ்நாட்டின் கல்வி முறைமைகள், தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் கிளாஸஸ் இருக்கு. அடுத்தது 9ஆம் தேதி வெனஸ்டே புதன்கிழமை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் உங்களுக்கு பர்சன்டேஜ் டாபிக் இருக்கு. 10ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் மாசம். இது எந்த செப்டம்பர் அப்படின்னா 2024. ஏன்னா ஒரு தேர்வுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 ஒரு தேர்வுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம என்ன பண்றோம், செப்டம்பர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொண்டு போவோம். செப்டம்பர்ல இருந்து இந்த மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு மாசம் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் அதை அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் கிளாஸஸ். நீங்க ஸ்கூல் புக் எல்லாம் படிக்க தேவையில்லைங்க. சிந்து சமவெளி நாகரிகம் என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்கு படிக்க தேவையில்லை. இந்த கொடுக்கக்கூடிய நோட்ஸ் நீங்க கரெக்டா படிச்சுட்டாலே அதுல இருந்தே உங்களுக்கு கொஸ்டின் நடத்திருப்பாங்க. அதையும் நல்லா டெப்தாவும் நடத்திருப்பாங்க. அடுத்து 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை. ஓகேங்களா? அந்த யூனிட் 5 தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடுடைய எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 6 வகுப்புகளையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொடுக்கக்கூடிய டெஸ்டையும் கரெக்டா அட்டன் பண்ணுங்க. குரூப் 4 கண்டிப்பா வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம்.